பாட்டுக்கு நமாஸ் பண்றான். யாராவது கேட்கணும்? ட்ரெயினில் போடுறான், கரெக்ட் டைம் வந்து 4 பேர் இருந்துட்டு ஓன்னு பாட்டு பாடுறான். அது யாராவது கேட்கணுமா? நம்ம மட்டும் வெக்கப்படுறோம். விடாத, வெக்கமே படப்படாது. சாமி கும்பிடுறதுல வெக்கப்படப்படாது. அதுல என் தாயை, என் சகோதரியை, என் குழந்தைகளை நீங்க வெக்கப்படப்படாது. அப்படி நிக்கணும், அப்படி நிமிர்ந்து நிக்கணும். நிப்பீங்களா? நிப்போன்னு சொல்றவங்க கை தூங்க பார்க்கலாம், தூக்க பார்க்கலாம். ஐயா உண்டு ஐயா. இது இப்ப கையை தூக்கல, எனக்கு சத்தியம் பண்ணி தந்திருக்கீங்க. நான் மோசமான பண்டார பயிலாக்கும். சத்தியம் பொய்யா போவே கூடாது. அதுல இந்த வாலிய பையன் மாதிரி இருக்காங்களே, ஐயோ என்ன இப்ப கையை தூக்குவான். காலேஜ் போகும்போது யாராவது லவ் பண்ணிட்டான்னு வை, அது லில்லி ஜாயினும் பார்க்க மாட்டான், முந்தாஜினும் பார்க்க மாட்டான். ஆமா, கேட்டா காதலுக்கு கண்ணில்லைன்றான். ஆனா கலர் பார்த்தா லவ் பண்ணுவான். ஆமா, கலர் பார்த்தா லவ் பண்ணுவான். ஆனா கேட்டதும் காதலுக்கு கண்ணே கிடையாது. அவ சொல்லுவா, எங்க மதத்துல மரண கல்யாணம் பண்ணலாம். உடனே சொல்லுவான், மதமா கண்ணே பெருசு, மனம் தான் பெருசு. மாறப்ப அவளுக்கு மதம் பெருசா, இவருக்கு மனசு பெருசா. கொண்டு குப்பையில போடுற. ஆம்பளையா இருந்தா கூட்டிட்டு வந்து முத்தாரமச்சனத்துல தாலி கட்டுறான். ஏன் உனக்கு ஜாத்த லவ் பண்ண எவனும் மத மாதிரி கல்யாணம் பண்ணப்படாதாமா. கூட்டிட்டு வா. அசோக்குமார ஆல்பட்டா போயிடுறான், ராமசாமி ராபட்டா போயிடுறான், கந்தசாமி காரோசா போயிட்டான். லூசு போயிடுவேன். ஏன் கிடைக்காத பொண்ணு மீச எதுக்கு வச்சிருக்கோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நம்ம அதெல்லாம் கிண்டல் அடிக்கக்கூடாது. தோத்திரம் வந்து நம்பிக்கை. நம்ம பயக்கட்ட நம்ம சொல்றது நம்ம கட்டாங்க. அப்புறம் மதங்களை நான் வந்து எள்ளி நகையாடக்கூடாது. நம்ம பயல உறுதியா சொல்லணும். காதலி தப்பே இல்லை, ஆனா கூட்டிட்டு வா. அவன் தான் தில்லுள்ள ஆம்பளை. அவ கூப்பிட்டான்னு மத மாதிரி போனான்னு வை, ஜென்ம வந்தாலும் நீ விளங்கவே மாட்டான், நாசமாத்தான் போற. இப்படி சாவம், இது சாவம் தான்டா. மத மாதிரி போற பயலுக்கு இது சாவம் தான். சிதம்பரையா, இது சாவம் தான். அவன் அங்கிருந்து மண்டலி போடுவான், விளங்குவானா சண்டால சாவம். ஏன் தெரியுமா? நீ சாதாரண பிள்ளை இல்லை. நீ யார்? நாம யார்? தோணாத பொருளை தொடர்ந்து கண்ட மன்னவரை சான்றோர் என சொன்ன ஐயா, நீனான கலியுகத்தை வேறு கொண்டு அளித்திட புரியினில் வந்த வைகுண்டா. 7 லோக தேவர்களை சான்றோர்களாக்கி கலிதனில் படைத்திட்ட ஐயா, கலியுகம் வேண்டாம் தர்மயுகம் காட்டும் தந்தையே வைகுண்டா.